நாகர்கோவில் தொகுதியின் உத்தேச வேட்பாளர் பட்டியலை பார்த்த நாம் அடுத்து நாம் பார்க்க போகும் தொகுதி மார்ட்டின் நீங்க தான் சொல்லணும். பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி. பத்மநாபபுரம் மிக முக்கியமான தொகுதிங்க. இந்த தொகுதி எப்பவுமே பரபரப்புக்கு குறைவில்லாத ஒரு தொகுதி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க பத்மநாபபுரம் தொகுதி. எனவே பத்மநாபபுரம் தொகுதியில் யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் சிட்டிங் அமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதி இது. மனோ தங்கராஜ், திமுக சேர்ந்த மனோ தங்கராஜ் இருக்கக்கூடிய தொகுதி. அவருக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்குமா சொல்லுங்க மார்ட்டின். அதே தான் நீங்கள் சொன்ன மாதிரி மனோ தங்கராஜ் போட்டியதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா ஜெய சுதர்சன் போட்டியதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா சீலன் போட்டியதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாவிகாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணகுமார் போட்டியதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மனோ தங்கராஜ் கடந்த முறை வெற்றி பெற்று அமைச்சராக கொடுத்த தொகுதி இது பத்மநாபபுரம். எனவே நிச்சயம் அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கும். பத்மநாபபுரத்திலே மனோ தங்கராஜ் நிச்சயமாக அவர் போட்டியிட வாய்ப்பு. அவருக்கு போட்டியாக கிளம்பின ஜெய சுதர்சன் அஇஅதிமுக சார்பில் இருக்காரு. இவர் அதிமுக அடிப்படை உறுப்பினராக இருந்து கிளை கழக செயலாளர், ஒன்றிய இளைஞரணி செயலாளர், கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் என பல பதவிகளை வகிச்சிருக்காரு. அஇஅதிமுக முக்கிய புள்ளி. கடும் போட்டியை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தமிழில் சீலன், தாவேகா சார்பில் கிருஷ்ணகுமார். இருந்தாலும் திமுகவின் மனோ தங்கராஜ் அமைச்சராக இருப்பதால் அவருக்கு ஒரு பெரிய அந்த பகுதியில் பெரிய செல்வாக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. யார் வெற்றி பெறுவார் என்பதை நிச்சயம் தேர்தல் களம் நிர்ணயிக்கும். ஆனால் தற்போதைக்கு உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவங்க 4 பேருக்கிடையே தான் போட்டி இருக்கும் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த முதல் கட்ட தகவல். எனவே அந்த உத்தேச வேட்பாளர் பட்டியலை கொடுத்திருக்கும்.